இவர் என்ன சுதந்திர போராட்ட தலைவரா? தமிழ் மொழிக்காக உடலையும் உயிரையும் கொடுத்த தலைவரா? பெரிய பெரிய கருத்துக்களை, சிந்தனைகளை, தத்துவங்களை உலகிற்கு உறக்க சொன்ன தலைவரா? இல்லை. 50 100 கொடுத்து வரிசையில் நின்று டிக்கெட் எடுத்து 2.5 மணி நேரம் தன் வாழ்வின் வலிகளை, சோகங்களை, துன்பங்களை மறந்து விசில் அடித்து கைத்தட்டி தலைவா என கொண்டாடும் ரசிகர்களின் தலைவன். வெள்ளை தோளுக்கு மட்டும் விசில் அடித்து ஆரத்தி எடுத்துக் கொண்டிருந்த வெள்ளி திரையில் கருப்பு தோளுக்கும் கைத்தட்டல் வாங்கிய முதல் தலைவர். பட்டாசு சத்தங்களை கேட்டு தீபாவளி வந்து விட்டதோ என்று எண்ணிவிடாது. பால விஷயம்லாம் கொஞ்சம் ஓவர்பா என்று புலம்பும் நீங்கள் தானே அரசியல் தலைவர்களை கண்டால் அங்க பிரதட்சணம் செய்கிறீர்கள். இவர் என்ன தமிழனா? தமிழ்நாட்டில் பிறந்தவரா? ஏழுமலையான் என்ன பரங்கி மலையிலா படுத்து கிடக்கிற? நீங்கள் சேவிப்பதில்லையா? போயா, ஜப்பான் வரை நீண்டிருக்கும் இந்த அன்பின் மொழி உனக்கெல்லாம் புரியாது. என்ன செய்து விட்டார் இவர்? படிக்காதவன், வேலைக்காரன், மூட்டை தூக்குபவன், கூலி தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுபவன், பால்காரன், பொல்லாதவன், இந்த சாதாரண மக்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்த திரை விவசாயி இந்த தலைவர். ஒரு கண்டக்டர், சாதாரண பஸ் கண்டக்டரின் முகம் ஏர் ஏசியா விமானத்தில் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறதே, இது சரித்திர சாதனை இல்லையா? கருப்புடா என்று ஏசிய உதடுகள் நெருப்புடா என்று முழங்கிக் கொண்டிருக்கிறதே, இது சாதனை இல்லையா? முதல் நாள், முதல் காட்சி, திரையரங்கமே கோவில், பார்வையாளர்களே பக்தர். ஒரு பக்கம் விசில் சத்தம், இன்னொரு பக்கம் கைத்தட்டல் முத்தம். பெரியவர்கள் கூட குழந்தைகளைப் போல மாறி ஆனந்த கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதோ திரை விலகுகிறது. இதோ எங்கள் தலைவன் வருகிறார். இதோ எங்கள் காவிய தலைவன் வருகிறார். அதே விடிகள், அதே காந்த விடிகள், அதே மந்திர புன்னகை பூக்கும் விடிகள். இப்போது எங்களை பார்த்து திறக்க போகும் விடிகள். ஆம், எங்கள் தலைவன் எங்களை பார்த்து பேச போகிறார். இந்த நொடி கடவுள் இருக்கிறாரா? தலைவன் இருக்கின்றான்.